தொடக்க நூல் அதிகாரம் 10. நோவாவின் புதல்வர் சேம், காம், ஏபேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே. வெள்ளப்பெருக்குக்குப் பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர். ஏபேத்தின் புதல்வர் கோமேர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராசு. கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு, இரிபாத்து, தொகர்மா. யாவானின் புதல்வர் எலிசா, தர்சீசு, கித்திம், தோத்தானிம். இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி, குடும்ப, இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர். காமின் புதல்வர் கூசு, எகிப்து, பூற்று கானான். கூசின் புதல்வர் செபா, அவிலா, சப்தா, ராமா, சப்தகா. ராமாவின் புதல்வர் சேபா, தேதான். மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான். இவன்தான் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன். ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்கவனாக இருந்தான். இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோத்தை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று. முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல், எரேகு, அகாத்து, கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன. அந்நாட்டிலிருந்து அசீரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே, இரகாபேத்து, ஈர், கலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான். நினிவேக்கும் கலாகிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய ரசேனை அவன் நிறுவினான். எகிப்தின் புதல்வர் லூதிம், அனாமிம், இலகாமிம், நப்கிம், பத்ருசிம். பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுகிம், கப்தோரிம். கானானின் தலைமகன் சீதோன். ஏனைய புதல்வர் ஏத்து, எபுசி, எமோரி, கிர்காசி, இவ்வி, அர்கி, சீனி, அர்வாது, செமாரி, அமாத்தி. இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின. கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கெரார் செல்லும் திசையில் காசா வரையும், கிழக்கில் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் செல்லும் திசையில் இலாசா வரையும் பரவியிருந்தது. இவை காம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாடு, இனவரியான பிரிவுகள். ஏபேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர். சேம் ஏபேரியரின் முதுபெருந்தந்தை. சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம், அசீரியா, அர்பகாதாசு, லூது, ஆராம். ஆராமின் புதல்வர் ஊசு, ஊல், கெத்தேர், மாசு. அர்பகாசாதுக்கு செலாகு பிறந்தான். செலாகிற்கு ஏபேர் பிறந்தான். ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர். ஒருவனின் பெயர் பேலேக்கு, ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர். அவன் சகோதரனின் பெயர் யோக்தான். யோக்தானின் புதல்வர் அல்மோதாது, செலேபு, அச்சர்மாவேத்து, ஏராகு, அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமவேல், சேபா, ஓபீர், அவிலா, யோபாபு. அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவியிருந்தது. இவை சேம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாட்டு, இனவாரியான பிரிவுகள். இவை நோவா புதல்வரின் வழிவந்த
குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள். இவர்கள் வழிவந்த மக்களினங்களே. வெள்ளப்பெருக்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின. அதிகாரம் 11. அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சீனாயார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றார். அவர்கள் செங்கலை கல்லாகவும் கீலை காரையாகவும் பயன்படுத்தினார். பின்னர் அவர், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார். சேமின் தலைமுறைகள் இவையே. வெள்ளப்பெருக்கிற்கு 2 ஆண்டுகளுக்கு பின் சேம் 100 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அர்பகாசாது பிறந்தான். அர்பகாசாது பிறந்த பின் சேம் 500 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அர்பகாசாது 35 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான். செலாகு பிறந்த பின் அர்பகாசாது 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது அர்பகாசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். சேலாகு 30 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான். ஏபேர் பிறந்த பின் சேலாகு 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏபேர் 34 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான். பெலேகு பிறந்த பின் ஏபேர் 430 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். பெலேகு 30 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு இராயு பிறந்தான். இராயு பிறந்த பின் பெலேகு 209 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். இராயு 32 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செருகு பிறந்தான். செருகு பிறந்த பின் இராயு 207 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது இராயுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செருகு 30 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான். நாகோர் பிறந்த பின் செருகு 200 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். நாகோர் 29 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான். தெராகு பிறந்த பின் நாகோர் 199 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். தெராகு 70 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிரகாம், நாகோர், ஆரோன் ஆகியோர் பிறந்தனர். தேராக்கின் தலைமுறைகள் இவையே. தேராக்கிற்கு ஆபிரகாம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர்.
ஆரானுக்கு லோத்து பிறந்தான். ஆரான் தான் பிறந்த நாட்டின் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான். ஆபிரகாமும் நாகோரும் பெண் கொண்டனர். ஆபிரகாமின் மனைவியின் பெயர் சாராய். நாகோரின் மனைவியின் பெயர் மில்கா. மில்கா ஆரானின் மகள். மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான். சாராய் குழந்தை பேறு இல்லாமல் மலடியாய் இருந்தார். தேராகு தன் மகன் அபிரகாமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் அபிரகாமின் மனைவியுமான சாராயும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர். தேராகு 205 வயதாக இருந்தபொழுது காரானில் இறந்தார். அதிகாரம் 12. ஆண்டவர் அபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் அபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் காரானை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரனின் மகன் லோத்தையும் உடனழைத்து சென்றார். அவர்கள் காரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்த நாட்டில் நுழைந்து செக்கீமில் இருந்த மொரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் அபிரகாமுக்கு தோன்றி, உம் வழிமரப்பினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அழைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நேகேபு நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்தி நாட்டிற்கு சென்றார். அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம், நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்று விடுவார், உன்னையோ உயிரோடு விட்டுவிடுவார். உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார். ஆபிரகாம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர். பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர். ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் பொருட்டு ஆபிரகாமுக்கு பார்வோன் நன்மை செய்தான். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதையையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் மனைவி சாராக்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார். பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம், நீ எனக்கு இப்படி செய்துவிட்டாயே, அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய்? அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான். பின்னர்
பார்வோன் தன் ஆள்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர்.